ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடலுக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான முருங்கை கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் 3 தக்காளி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 4 தோல் உரிச்ச பூண்டு, தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி குழம்புல சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் குழந்தை உண்டானவங்களுக்கு முருங்கைக்கீரை அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரத்தம் அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முருங்கைக்கீரை. வாய் வளருது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தேவையான அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நாங்கள் முருங்கை இலைன்னு சொல்லுவோம், அதனால தான் முருங்கைக்கீரைன்னு வாயில் வர மாட்டேக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கீரை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பக்கத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்லாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பொடிசாக கட் பண்ணி. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த தாளிக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளித்ததை குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கு, அப்புறம் பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.